السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. வரும் காலங்களில் நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனும் பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ எவ்வளவு பாக்கியமானது, எந்த அளவுக்கு உயர்ந்தது, நாயகத்தினுடைய துஆவை அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டான் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பேசவிருக்கிறோம். சஹாபாக்களிலே அபு துஃபைல் என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபாக்களிலே நீண்ட காலம் வாழ்ந்தவர் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களிலே இந்த உலகத்திலே கடைசியாக இறுதியாக வஃபாத்தான நபி தோழர், கடைசியாக மரணித்த சஹாபி அபு துஃபைல் என்று சொல்லப்படுகிற இந்த சஹாபி. இவருக்கு உலகத்திலே நீண்ட காலம் வாழ்கிற பாக்கியம் எப்படி கிடைத்தது என்பதற்கு காரணமாக ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இவர் திருபிள்ளையாக இருந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ துஃபைல் என்ற அந்த சஹாபி சிறுவராக இருந்த அவருடைய தலையின் மீது ரசூலுல்லாஹ் கையை வைத்து, தன்னுடைய கையை அவருடைய தலையின் மீது வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்களாம். இப்படி சொன்னாங்களாம், யஈசு ஆதல் குலாமு ஹர்னா, இந்த குழந்தை, இந்த சிறுவன் ஒரு 100 காலம் இந்த உலகத்தில் வாழ்வார். இந்த சிறுவர் ஒரு 100 காலம் இந்த உலகத்தில் வாழ்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது தலையில கை வச்சு துஆ செஞ்சார். வரலாற்றை நான் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்ச காரணத்தினால 100 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மகத்தான பேச்சினை இந்த சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா 100 வருஷம் உலகத்துல வாழ்றது சாதாரண விஷயமா? 100 ஆண்டு வாழக்கூடிய பாக்கியம் இந்த அபூ துஃபைல் என்ற சஹாபிக்கு, நபி தோழர்களில் கடைசியாக மரணித்த இந்த சஹாபிக்கு நபியின் துஆ பரக்கத்தை கொண்டுதான் 100 ஆண்டு வாழ்கிற பாக்கியம் கிடைத்தது என்பதை சீரத்துல் ஹலபிய்யா என்ற கிதாபிலே நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ நமக்கு கிடைத்தால் அதைவிட பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சஹாபி ஒரு முறை ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக செய்தினா ஜாபிர் வருகிறார். ஃபஸல்லம அலைஹி ஃபரத்த அலைஹி ஸலாம், ஹஜ்ரத் ஜாபிர் அவர்கள் நாயகத்திற்கு சலாம் சொன்னார். பெருமானார் அவருடைய சலாமுக்கு பதில் சொன்னார். பிறகு இவர் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார், நான் இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக போனேன். அவர்களுடைய முகத்தை நான் நன்றாக கவனித்து பார்த்தேன். நபியின் முகத்திலே கொஞ்சம் மாற்றம் தெரிந்தது. அந்த மாற்றம் பசியின் மாற்றமாக இருந்தது. பசியின் காரணமாக நாயகத்தின் முடியிலே ஒரு மாற்றம் இருந்தது, ஒரு மாற்றம் இருந்தது. நான் துடித்து போய்விட்டேன், மனமெல்லாம் உடைந்து போய்விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு இருப்பதை பார்த்துவிட்டு ரொம்ப அதிர்ச்சியோடும் கவலையோடும் நான் வந்திருக்கிறேன். மனைவியே, பஹல் ஐந்தகி மின் ஷைஇன், உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்குதா? நம்ம வீட்டில் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கிறதா? சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அவர் தம் மனைவிட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் இருக்குதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தான் சஹாபாக்கள் எளிமையான வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்குகிற போற்றத்தக்க வாழ்க்கையை சஹாபாக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கும் அந்த இதயத்தை சொந்தமாக்கி தருவானாக.
அப்போ அவங்களுடைய மனைவி சொன்னாங்களா, ஆமாங்க ஒரு ஆடு இருக்குது, கொஞ்சம் ரொட்டி சுடுறதுக்கு மாவு இருக்குது, ஒரு ஆடு இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது. உடனே செய்தனா ஜாபீர் சொன்னாங்க, அப்படியா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, நீ வேகமா அந்த ஆட்டை அறுத்து அதை சுத்தம் பண்ணி இறைச்சி சால்னா வச்சு ஆட்டுக்கறி சால்னா வச்சு நீ தரணும், மாவுல ரொட்டி சுட்டு தரணும், நான் போய் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கணும், ரசூலுல்லாஹ் வயிறார சாப்பிடுவதை பார்த்தா எனக்கு சாப்பிடாமையே வயிறு நிறைஞ்சிடும். உடனே அவங்க மனைவி, தங்கமான மனைவிங்க, மனைவின்னு அப்படி இருக்கணுங்க, அவங்க சொன்னாங்களா, அஸ்அலு மின் தாலிக்க மா அஹபபத, அன்பு கணவரே அப்படியானா நீங்கள் விரும்புவதை போலவே நான் செய்கிறேன் என்று அவங்க சொன்னாங்க. ஆட்டை அறுத்து ஆட்டுக்கறி சால்னா வச்சாங்க, ரொட்டி மாவு குழச்சி ரொட்டி சுட்டு கொடுத்தாங்க. சரி, நான் ஜாபீர் சொல்கிறார், ஒரு பாத்திரத்தில் அந்த ஆட்டு இறைச்சியையும் ரொட்டியையும் எடுத்துக்கொண்டு நான் நபியினுடைய சமூகத்திற்கு வந்தேன். இப்போ வளர்னாக பயனையதேகி, நாயகத்திற்கு முன்னால் கொண்டு போய் அந்த சட்டியை அந்த பாத்திரத்தை நான் வச்சேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாஹாதா யா ஜாபீரே, இது என்ன என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் ஃபதபஹது தாஜினா காணத்திலானா சும்ம ஹமல்துமா இலைக்க, நாயகமே நான் உங்களுக்கு சலாம் சொல்ல வந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்களை பார்க்க வந்தேன், உங்களுடைய முகத்தை பார்த்து நான் பசியை புரிந்து கொண்டேன். எங்கள் வீட்டில் ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த ஆட்டை அறுத்து சால்னா வச்சு ரொட்டி சுட்டு தங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்படியா, உடனே எடுங்க, தட்டை கழுவுங்க, சகனை எடுங்க, சாப்பிடுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. என்ன சொன்னாங்க? ஜாபீரே, உங்க கூட்டம் அன்சாரி கூட்டம், நீங்க அன்சாரி குளத்தை சார்ந்தவங்க, நான் பசியோடு இருக்கிற மாதிரி உங்க கூட்டத்துல எவ்வளோ மக்கள் பசியோடு இருப்பான், அவங்களையெல்லாம் கூட்டுவாங்க. தன் வயிறு நிறைஞ்சா போதும், தன்னுடைய பெட்டி நிரம்பினா போதும் இதை நினைக்கல ஸல்லல்லாஹு. அப்படி நினைக்கக்கூடிய சமுதாயத்தை ஸல்லல்லாஹு உருவாக்கல. உங்களுடைய கூட்டத்தாரர்களை எல்லாம் அழைச்சிட்டு வாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது நூற்றுக்கணக்கான மக்கள், என்னுடைய அன்சாரி குலத்தை சார்ந்தவர்கள், அப்போது அங்கே இருந்தவர்கள், அவர்களையெல்லாம் நான் கூட்டு வந்தேன். யார சூழலாம் மக்கள்லாம் வந்துட்டாங்க. யார சூழலாம் ஆதியில் அன்சார் கதிசி சமாஜ் அயகமீரோ, அன்சாரிகள் வந்து விட்டார்கள். அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை உள்ள அனுப்புங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அனுப்புனேன். சுப்ஹானல்லாஹ். அத்தா அக்கடு ஜமீகா, வந்த எல்லாருமே சாப்பிட்டுக்காங்க, வயிறார சாப்பிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக மக்கள்கிட்ட ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குழு ஒலா தக்சீரு ஆதமன், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடுங்க, ஆனா இறைச்சியை முழுமையா சாப்பிடுங்க, ஆட்டு எலும்ப கடிச்சு துப்பிடாதீங்க, ஆட்டு எலும்ப கடிச்சு துப்பிடாதீங்க, எலும்பை மட்டும் அப்படியே போட்டுடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாரும் வயிறா சாப்பிட்டு முடிச்சாங்க. பெரிய பரக்கத்து சுப்ஹானல்லாஹ். சாப்பிடுவதற்கு முன்பு என்ன இருந்துச்சோ அது அப்படியே அந்த ரொட்டி இருந்துச்சு, பரக்கத்தா இருந்துச்சு. சாபாக்கெல்லாம் வயிறார சாப்பிட்டுட்டாங்க, கறியெல்லாம் காலியா போச்சு, எலும்பு மட்டும் கிடந்துச்சு. பவதா இதகு அலைஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா எலும்புகளையும் அவங்களே எடுத்தாங்க. எந்த சட்டியில வச்சு சாப்பிட்டாங்களோ அந்த சட்டியிலேயே அந்த ஆட்டு எலும்பையெல்லாம் ரசூலுல்லாஹ் சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வச்சு சாப்பிட்டு துப்பப்பட்ட அந்த ஆட்டு எலும்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சு ஏதோ ஓதுனாங்க. அவங்க ஓதுனதை என் காதுக்கு கேட்க முடியல. பெரிய ஆச்சரியம். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த சாப்பிட்டு துப்பப்பட்ட போடப்பட்ட ஆட்டு எலும்புல ரசூலுல்லாஹ் கை வச்சு துவா செஞ்ச உடனே அந்த ஆடு உயிர் பெற்று எழுந்து நின்றது. உயிர் பெற்று எழுந்து நின்றது அந்த ஆடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புது ஷாத்தக்க யா ஜாபிர் பாரக்கல்லாஹு லக ஃபீஹா, ஜாபிரே உங்க ஆடு ஒன்று எங்களுக்கு வேண்டாம், நீங்களே கூட்டு போங்க.
உங்க ஆட்டை நீங்களே கொண்டு போங்க, அழைச்சிக்கிட்டு போங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ரசூலுல்லாஹ் கை வச்சா செத்த ஆட்டுக்கு கூட அல்லாஹ் உயிர் கொடுப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செத்து போன மனுஷன் மேல கை வச்சு அல்லாஹ்வின் பேரை சொல்லுகிறேன் எழுந்திருக்கு சொன்னா செத்து போன மனுஷன் எழுந்திருச்சிருவான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பேசுறான். இறந்தவர்களுக்கு உயிர்ப்பிக்கும் ஆற்றலை ஈசா நபிக்கு மட்டுமா அல்லாஹ் கொடுத்தான், நம்முடைய நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தான். அந்த ஆடு எழுந்து நின்றது. அது ஜாபிர் சொல்றாங்க, அகதத்துஹா வலைது, ஆட்டை அறுத்து ஆட்டுக்கறி சமைச்சு சட்டியில கொண்டு போனேன். இப்போ அந்த ஆட்டை கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்தேன். வீட்டுக்கு போனவொடனே என் மனைவி கேட்டாங்க, மாஹாதா யா ஜாபிரே, இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வல்லாஹி ஆதிகி சாத்துனா அல்லத்தி தபகனாகா நீ ரசூலில்லாஹ், நம்ம ஆடுதாமா இது என்று அவர் சொன்னார். அவங்க கேட்டாங்களா, ஆட்டத்தை அறுத்து தந்தாங்க, சமைச்சு தந்தாங்க, எல்லாம் சரிதாமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிச்சு அந்த ஆட்டினுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹ் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா அறுக்கப்பட்ட சமைக்கப்பட்ட ஆட்டை நமக்கு திரும்ப உயிர்ப்பிச்சு அல்லாஹ் கொடுத்துட்டான் என்று செய்து நான் ஜாபிர் சொன்னாங்களாம். உடனே அவங்க மனைவி சொன்னாங்களாம், அன அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லாஹ், நான் மீண்டும் மீண்டும் சாட்சி சொல்லுகிறேன் அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் மீண்டும் சாட்சி சொல்லுகிறேன் என்று அவங்களுடைய மனைவி சொன்னாங்களாம். கசாயத்தின் குபரா என்ற கிதாபிலே இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறோம். ஆக நபியினுடைய துவா என்பது ரொம்ப சிறந்தது, ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அந்த நாயகத்தினுடைய துவாவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு ஹதீஸ் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹ் இம்ரஹன் ஸல்லா கபலல் அஸ்ரி அர்பஅன், அசர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத் யார் சுன்னத்து சொல்வாரோ, அசர் தொழுகைக்கு பரது 4 ரக்காத் பரது, அசர் தொழுகைக்கு முன்னால சுன்னத்து 4 ரக்காத் யார் சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். ஆக அசருக்கு முன்னால 4 ரக்காத்து தொழுவது நபியினுடைய முழுமையான பரிபூர்ணமான சுன்னத்தாக இருக்கிறது. அந்த நபியினுடைய சுன்னத்தான அசருக்கு முன் சுன்னத்து 4 ரக்காத்தை நாம் முழுமையாக தொழுகின்ற பொழுது இப்படிப்பட்ட பரக்கத்தான நபியினுடைய துஆவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.